ஏதானு படுக்க போறச்சே நல்லத்தை நினைச்சுட்டு படுக்கணும். அப்படி படுத்தாலே தீய கனவுகள் வந்தாலும் வந்துடும். அதையும் எத்தத்தையோ பார்த்துட்டு எத்தத்தையோ நினைச்சிட்டு பேசி சண்டையை போட்டு படுக்க போனோம்னால் இல்லாத பொல்லாத மொத்த கனவு வரும். கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை ஒரு தரம் வாசிச்சால், அது பாகவத புராணத்திலோ விஷ்ணு புராணத்திலோ இருக்கிற அந்த சரித்திரத்தை படித்தால் அன்று இரவு துஸ்வப்னம் வராதுன்னு சொல்றது விஷ்ணு சாஸ்திரம். துஸ்வப்ன நாசனகா, சொப்பனம் ஏதானு தீய சொப்பனம் வந்திருந்தா கஜேந்திர வரதராஜ பெருமாளே அடியை ரட்சிக்கணும் அப்படின்னு அந்த பெருமாள் ஓடோடி வந்து முதலையனிடத்திலே இந்த ஆணையை எப்படி ரட்சித்தாரோ, கனவாட்ட இந்த முதலை ஆனையாட்ட நம்ம காலை கொடுத்து சிக்கின்னு இருக்கோம். அது அது பட்டவாளுக்கு கட்டினா தான் அது தெரியும். படுத்த உடனே தூக்கம் வராமல் கனவு கனவா வந்துட்டு இருக்குன்னால், ஏன்னா கனவு தானே வந்துட்டு போறதே நம்ம நினைப்போம். அது நமக்கு அந்த கஷ்டம் தெரியாது, அது படுறவாளுக்கு தான் தெரியும். கார்த்தால எழுந்திருக்கிறச்சே உடம்பே களைச்சு போயிருக்கும், என்ன நடந்ததுன்னே தெரியாது, யாரை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும், ஒரு காரியம் செய்ய வேண்டாம்னு தோணும். இதே மாதிரி ஒரு 10 நாள் போட்டோம், ஆள் ஓஞ்சே படுவார்கள். நம்ம 4 நாள் தூங்காட்டாலே அடுத்த நாள் செயல்பட முடியாது. இருக்கிறதுலேயே தேவை சாப்பாடு கூட பட்னியா தள்ளிடுவோம். தூங்காம இருந்து பாருங்க, 4 நாள் போகும், 5 நாள் போகும். ஏதோ ஓஹோன்னு யாத்திரைக்கு போயிட்டு இருக்கோம், அங்கங்கே போனோம், கல்யாண காரியம்லாம் ஓடிப்படும். அதெல்லாம் முடிஞ்சிட்டு வந்த அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்னா போனோமே, 15 நாள் யாத்திரைக்கு போனேன், பாதி நாள் தூங்கவே இல்லை, ஆனால் ரொம்ப நன்னா இருந்தது. திரும்பி வந்து பார்த்தா அப்படியே கண்ணை அழுத்துறது, உட்காண்டு, அதுவும் உபன்யாசத்தை உட்காண்டு இருக்கிறச்சே தான் நன்னா தூக்கம் வருது. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல உபன்யாசம் அதற்கும் பயன்படுகிறது, எத்தனையோ விஷயத்துக்கு பயன்படும், அதற்கும் சேர்த்து பயன்படுமானால் பகவான் சந்தோஷம்தான் படுவார். நல்ல வேளை ஓய்வு எடுத்துன்னு அடுத்தது கைங்கிறதுக்கு ஒழுங்காக வருவார்கள் இல்லையோ, அதுக்காக சொல்ல வந்தேன். அதனாலே புண்ணியா துஸ்வப்னநாசனஹா, கஜேந்திர மோட்சத்தை சொன்னால் துஸ்வப்னங்களை போக்கும். கஜேந்திரனுக்கு வந்த முதலையாகிற ஆபத்தை பெருமான் போக்கினார். அதே போல ஹரிர் ஹரதி பாபானி, ஹரின்னு சொல்லும் போதே நம்முடைய பாபங்களை போக்குறார். முதலையாட்டம் பீடித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆபத்துகளை போக்கி கொடுக்கிறார்.